ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் அதிகமாய் நேசித்த குடும்பம்தான் மார்த்தாள் மரியாள் குடும்பம். இந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போகிற போது மார்த்தாள் பரபரப்பாக இருக்கிறாள். இன்றைக்கு மக்களும் பல்வேறு வேளைகளிலே பரபரப்பாக இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இந்த மார்த்தா இயேசு வீட்டுக்கு வந்த உடனே இயேசுக்கு என்ன செய்யலாம், என்ன உணவு கொடுக்கலாம் என்று பல்வேறு வேளைகளிலே மார்த்தாள் பரபரப்பாக இருக்கிறாள். ஆனால் மரியாள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்பதற்காக இயேசுவின் பாதத்திலே அவள் அமர்ந்து கொண்டாள். இயேசு மார்த்தாளை பார்க்கிறார், இயேசு மரியாளை பார்க்கிறார். இயேசு சொல்லுகிறார், மார்த்தாள் மார்த்தாள், நீ பலவற்றை குறித்து என்ன செய்ற, கவலைப்படுற. ஆனால் தேவையானது ஒன்று. மரியாளோ, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பல்வேறு மக்கள் பரபரப்பான வேலைகளிலே பல்வேறு கவலைகளிலே மூழ்கி இருக்கிற மக்கள், ஆனால் இன்றைக்கு எல்லா கவலைகளை விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளை விட்டுட்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அத்தனை பேரும் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். ஆண்டவர் பாதத்தில் அமர்வது மேலான ஆசீர்வாதம். இந்த திருச்சி மாநகரிலே பல்வேறு மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை முன்குறித்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சிந்திக்க தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது, நீங்கள் எடுத்து வாசியுங்கள், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18, 19 வேத வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது. ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில், பாருங்கள், நல்ல கவனிங்க, ஏனெனில் நான் வாழ்கிறேன். நீங்களும் வாழ்வீர்கள். சொல்லுங்க, நீங்களும் வாழ்வீர்கள். இயேசு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்காக மரித்தார். நமக்காக மரித்த இயேசு ஆண்டவர் அவர் 3ஆம் நாள் எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தந்தையின் வலது பக்கத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்கின்ற இறைவன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் வாழ்கிறேன், நீங்களும் சத்தமா சொல்லுங்க, நீங்களும் வாழ்வீர்கள். அப்ப இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக மக்களிடத்தில் போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்கீங்க
கேட்டா என்ன சொல்றாங்க? ஏதோ இருக்கும். என்ன வாழ்க்கைங்க? என் வாழ்க்கையில் அமைதி இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது. என்ன வாழ்க்கை? இன்னைக்கு அப்படிதான் அநேக மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்களும் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாழ்கிறேன், நீங்களும். அப்போ இன்று இந்த நாளிலே ஆண்டவர் நம் வாழ்வை ஆசீர்வதிக்க இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்று நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு ஒரு ஆரோக்கியமான வாழ்வாய், ஒரு சமாதானமான வாழ்வாய், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாய், போராட்டம் இல்லாத ஒரு வாழ்வாய் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு வாழ்கிறார், நீங்களும் வாழ்வீர்கள். இயேசு வாழ்கிறார், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா மாறும், உங்க வாழ்க்கையும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையா மாறும். இயேசு வாழ்கிறார், உங்களை வாழ வைக்க போகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு வாழ்கிறார், நானும் வாழ்வேன். ஆமென். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன? நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10-11 இறைவசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். பாருங்கள், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடர் வேற எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டே அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாம் ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பன். பிரைஸ் தி லார்ட். அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், திருடன் யாரு? திருடன் யாரு? பிசாசு. ஒரு திருடனுடைய வேலை என்ன? அந்த திருடன் ஒரு மனிதனை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானோ என் ஆடுகள், என் பிள்ளைகள் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆமென், ஆமென். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாழ்வை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். நீங்க ஆசைப்படுறீங்களா? என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் பிரதர், என் வாழ்க்கை அமைதியா இருக்கணும், என் வாழ்க்கை வியாதி இல்லாத வாழ்க்கையா இருக்கணும், என் வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கை ஆரோக்கியமாய், உங்க வாழ்க்கை அமைதியாய், உங்க வாழ்க்கை சந்தோஷமாய், உங்க வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்க மகிழ்ச்சியா அந்த பூமியில வாழணும் அப்படின்னா, இன்றைக்கு பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்ற ஒரு 7 விஷயத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படிதானா? வாழ்வு வேணும், வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப இந்த வாழ்வு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, போராட்டம் இல்லாத வாழ்வு எனக்கு வேணும் அப்படின்னா பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு 7 விஷயத்தை ஆழமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, இன்றைக்கு என்னுடைய வாழ்வு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்வாய், ஒரு சுகமான வாழ்வாய், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வா இருக்கணும்னா
முதலாவது பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31, 32 இறைவசனத்தை வேகமாய் வாசியுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிப்போம். எனக்கு எதிராக பாருங்கள், ஆண்டவர் சொல்ற, நல்லா கவனிங்க. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, ஆண்டவர் சொல்றார், இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே பாருங்கள், நல்லா கவனிங்க. எனவே மனம் மாறி, ஆண்டவர் சொல்றார், எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு வாழ்வு உண்டு? ஆண்டவர் சொல்றார், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஆனா இந்த ஆரோக்கியமான வாழ்வு, வியாதி இல்லாத வாழ்வு, சுக வாழ்வு உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் என் பிள்ளைகளே, நீங்கள் மனம் மாறினால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்கிற போது வாழ்வு கிடைக்காது. பாவத்திலே வாழ்கிற போது அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. அது துன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும், அது வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளே, மனம் மாறினால் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்வீர்கள். கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மனம் மாறினா. நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க மனம் மாறினா, நீங்க பாவத்தை விட்டுட்டா ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு தருவார். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப மனம் மாறினால் வாழ்வு உண்டு. மனம் மாறினால் நிச்சயமா ஆண்டவர் நம் வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு அதுதான். என் பிள்ளைகளே, பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஆனா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னதான் சொல்லுங்க பிரதர், நாங்க அப்படிதான் இருப்போம். அப்படி அல்ல. பைபிள் அதை தான் தெளிவா சொல்லுகிறது. யோவேல் இறைவாக்கினரின் புஸ்தகம் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்தை வாசித்து பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்தை எடுத்து வாசிங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதாவது வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து, வாசிங்க, அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதாவது. இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுது? இப்பொழுதாவது. சொல்லுங்க, இப்பொழுதாவது. இந்த வார்த்தையை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்பொழுதாவது, அதாவது அடுத்த காலங்கள், நேரங்கள் நமக்கு தரப்படாமல் போகலாம். திருத்தந்தை சொல்றாங்க, இப்பொழுதாவது, இன்றைக்காவது, இந்த தவக்காலத்திலாவது நீங்க ஆண்டவற்றை அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு திரும்பி வந்தால், மனம் மாறி வந்தால், ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
ஆனால் இன்றைக்கு கேட்டும் செவிடர்களாய், கேட்டும் உணராதவர்களாய் பழைய வாழ்க்கையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த நல்ல ஒரு மாபெரும் நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் மனம் மாறுங்கள், திரும்பி வாங்க, நான் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு வாழ்வு தருவேன். ஒருவேளை கடந்த கால வாழ்க்கை அழுகையா இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். பிள்ளைகளே, மனம் மாறி திரும்பி வந்தால் இன்று நான் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனம் மாறாம நாம வாழ்ந்தோம் என்றால், லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி, பாருங்கள், அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன், என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால், பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். அப்படியே அழிந்து போவீர்கள். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு வாழ்வு வேணுமா சாவு வேணுமா? சாவு வேணுமா? நீங்க எதை தீர்மானிக்க போறீங்கன்னு கேளுங்க. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பைபிள் சொல்லுது, இப்பொழுதாவது நீங்க மனம் திரும்பணும். இந்த நாளிலாவது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிற பாவத்தை விட்டுட்டு திருப்பி வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நீங்க யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 முடிய உள்ள இறை வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபின் புஸ்தகம், பாருங்கள், யோபு சொல்லுகிறார், நீர் எல்லா வல்லவரிடம் திரும்பி வருவாராயில், ஆண்டவர் சொல்றார், நீ கட்டி எழுப்பப்படுவாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவற்றை திரும்பி வந்தா, சத்தமா சொல்லுங்க, நீங்க ஆண்டவற்றை திரும்பி வந்தா, நீங்க ஆண்டவரிடம் திரும்பி வந்தா உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆமென். அடுத்து என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். தீயவற்றை உன் கூடாரத்தில் இருந்து அகற்றி விடு. ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பக்கத்துல, தீயவற்றை உங்க கூடாரம், உங்க உள்ளத்தில் இருந்து எடுத்து போடுங்க. உன் கூடாரத்தில் இருந்து அகற்றி விடு. வாசிங்க. பொன்னை புழுதியிலே எரிந்து ஓவிர் தங்கத்தை எல்லாம் வல்லவரே, பாருங்கள், உங்களுக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும், கரம் தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வல்லவரே உங்களுக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் இருப்பார். ஆமென். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. எல்லாம் வல்லவரில் நீ நம்பிக்கை கொள்வீர், கடவுளை பார்த்து உம் முகத்தை நிமிர்த்திடுவீர். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவற்றை திரும்பி வந்தாதா, நீங்க மனம் மாறினாதா, நீங்க ஆண்டவருக்கு நேரா உங்க முகத்தை நிமிர்த்த முடியும். ஆமென். இல்லாட்டா கூனி குறுகி தான் நிற்போம். நீங்க மனம் திரும்பினால் நீங்கள் ஆண்டவருக்கு நேரா உங்க முகத்தை நிமிர்த்துவீர்கள். வாசிங்க.
நீர் அவரிடம் மன்றாடுவீர், நீங்கள் அவரிடம் மன்றாடுவீர்கள், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். ஆண்டவரும் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவற்றை திரும்பி வாங்குங்க, மனம் மாறுங்க, ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாளை 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 என்று நாட்களை தள்ளி போடாதீர்கள். டுமாரோ நெவர். நாம மனமாறாட்டா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பைபிள் சொல்லுது, நீங்கள் திருப்பாடலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13 வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்க. பொல்லார் மனம் மாறாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார். ஆண்டவர் தம்முடைய வாளை கூர்மையாக்குவார். வாசிங்க. வில்லை வில்லை நானேற்றி ஆயத்தம் செய்வார். ஆயத்தம் செய்வார். கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார். ஆண்டவர் ஆயத்தமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் மனமாறாட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? கொலை கருவிகளை அனுப்புவார். பஞ்சங்கள் வரும், விபத்துக்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், அப்படிதானா, இயற்கை அழிவுகள் வரும். ஆண்டவர் சொல்றார், நீங்க மனமாறாட்டா ஆண்டவர் வில்லை நானேற்றி தன் அம்புகளை எய்வார், கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார். ஆகவே தான் இப்பொழுதாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க திரும்பி வாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஆண்டவர். நாளை நாளை என்ற நாட்களை கடத்த கூடாது. ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஆனா கடவுள் காலத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வேதவசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகிறார்கள். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக. யாருக்காக? எனக்காக என் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். என் பிள்ளைங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்வு பெறணும், என் பிள்ளைங்க இந்த உலகத்தில் நல்லா வாழணும், என் பிள்ளைகள் மரித்தாலும் பரலோகத்தை காண வேண்டும் என்பதற்காக. வாசிங்க. யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு பொறுமையோடு காத்திருக்கார். இன்றைக்காவது இப்பொழுதாவது என் பிள்ளைங்க என்கிட்ட திரும்பி வரமாட்டாங்களா? ஆண்டவர் காத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 29 வருஷத்திற்கு பின்னால் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எங்கள் பங்குக்கு சொல்லுவாங்க விசுவாசத்தின் விளைநிலம். அநேக அருட்சகோதரிகள், அநேக குருக்கள், அப்படி பாரம்பரியமிக்க விசுவாசத்தின் விளைநிலமான ஒரு ஊரில் பிறந்த நான் 29 வருஷத்திற்கு முன்பதாக என் வாலிப வயதிலே ஒரு மூர்க்கத்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு ரவுடித்தனமான ஒரு வாழ்க்கை. எங்கள் கல்லூரிக்கு உள்ளன்னா என்று பண்ணாலே
எங்க பிரின்சிபால் என்னை பார்த்து பயப்படுவார். அப்படி அடிதடி, அவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமான வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கை மாறல, நான் மனம் மாறல. நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நான் கேட்கல. என் கல்லூரி படிப்பு முடிப்பதற்கு 1.25 வருடத்திற்கு முன்பதாக என் ஆண்டவர் எனக்கு ஒரு செக்கு வச்சார். என்ன செக்கு அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கொடிய நோயை அனுமதித்தார். என்ன நோய் அப்படின்னா, நைட்டு வந்தால் தூக்கம் வராது. நைட்டு தூங்காட்டா கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு நிறைய நைட்டு முழிக்கிறேன், அது பிரச்சனையாக தெரியல. ஆனால் பிரியமானவர்களே, இரவு வந்தால் தூக்கம் வராது. பெரிய போராட்டம், 1.25 வருஷம். ஆனால் என் பாவத்தை வெறுத்த ஆண்டவர் இந்த பாவியாகிய என்னை அதிகமாய் அன்பு செய்தார். கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. நான் போகாத டாக்டர் கிடையாது. எத்தனை மாத்திரை, தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் படிப்பை முடிச்சு 29 வருஷத்திற்கு முன்பதாக ஆண்டவர் சென்னை பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் நல்ல வேலை கொடுத்தார். சூப்பர் வேலை. நான் 29 வருஷத்திற்கு முன்பதாக பெசன் நகர் என்ற இடத்தில்தான் நான் தங்கி இருந்து அண்ணா நகருக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன். பெசன் நகரில் நான் தங்கி இருந்த இடம் ஒரு பெரிய காம்பவுண்டு. அதில் ஒரு 7 வீடு உண்டு. அதில் ஒரு அறையில் தான் தங்கி இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நான் நைட்டு வந்தால் தூங்க முடியாது, நடப்பேன் பைத்தியக்காரனை போல. ஒரு நாள் அண்ணா நகரில் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் நண்பர்களோடு சாப்பிட்டுட்டு, என்ன வாழ்க்கை, ஏன் வாழணும், ஏன் உயிரோடு இருக்கணும், என் பாக்கெட்டில் பார்த்தேன் ஒரு 9 ஸ்லீப்பிங் டேப்லெட் இருந்துச்சு. ஸ்லீப்பிங் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அண்ணா நகரில் இருந்து பெசன் நகருக்கு பஸ் ஏறிட்டேன். தூக்கமும் வரல, மயக்கமும் வரல, உடல்ல எந்த பாதிப்பும் வரல. பிரைஸ் தி லார்ட். பத்திரமா பெசன் நகரில் உள்ள என் அறையில் வந்து உட்கார்ந்துருக்கிற, தூக்கம் வரமாட்டுக்கு. 9 ஸ்லீப்பிங் டேப்லெட் உள்ள போட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வராண்டாவில் அங்கும் இங்கும் அந்த காம்பவுண்டில் நடப்பேன். இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காம்பவுண்டில் இருந்த ஒரு குடும்பம், ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் ராத்திரி எல்லாம் பார்க்குறோம் நீங்கள் நடக்கிறீங்களே 1 மணி 2 மணிக்கெல்லாம், என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், அக்கா ஒரு 1.25 வருஷம் இப்படி தான் போராட்டம், ராத்திரிலாம் தூங்க முடியல. அவங்க சொன்னாங்க, அப்படியா பிரதர், நாங்கள் இந்த சென்னையில் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியாக்கா, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிற டாக்டர் பிரதர் பெரிய மருத்துவர், இயேசு ஆண்டவர். அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா ஒரு நாள் பிரதர் சென்னையிலே தரமணியிலே நடக்கிற ஒரு பகல் தியானத்துக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஆமென். அக்காட்ட சொன்ன, ப்ளீஸ் அக்கா என்னை விட்டுருங்க, நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான், ஆனால் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், பாவசிங்கத்திரம் செஞ்சு பல வருஷம் ஆச்சு, நமக்கு இந்த கை தட்டுறதெல்லாம் பிடிக்காதுக்கா, நம்மளை ஆளை விட்டுருங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வலுக்கட்டாயமாக என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் ப்ளீஸ் வந்து பாருங்கள். இயேசு சொன்னார்ல, வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிருங்க. நானும் ரொம்ப, அந்த அக்கா ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவங்க கூட ஆட்டோவில் பயணம் செய்தேன். அந்த தரமணியிலே நடக்கிற அந்த பகல் தியானத்திலே போய் இப்படிதான் மக்கள் நிறைய இருந்தாங்க. நானும் உட்கார்ந்தேன். அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு பின்னால் உட்காருங்க பிரதர். எங்கங்க
காலையில் 10 மணியிலிருந்து 4 மணி வரை எப்படி இருக்க முடியும்? எனது உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், கடவுளை விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி ஆண்டவரோடு உட்கார முடியும்? உட்கார்ந்தாச்சு. நற்கருணை பிரசன்னத்திலே ஒரு குருவானவர் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் கேட்கல, நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த குருவானவர் அந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து பாடினார்கள். நான் கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறேன். ஆனா என் உள் மனசு சொல்லுகிறது, பிசாசு சொல்லுகிறான், இந்த இடத்துல இருக்காத, வெளியில போ. வேடிக்கை பார்க்கிறேன். ஒரு பக்கம் என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த அக்கா, அவங்க கணவர் எனக்காக ஜெபிக்கிறார்கள். என்னால இருக்க முடியல. அந்த அருட்தந்தை மக்களுக்காக ஜெபிக்கிறார். நான் இருந்த இடத்தை விட்டு அப்படியே நடந்து மெயின் வாசலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதுதான் நற்கருணை பிரசன்னத்தில் வல்லமையோடு ஜெபித்து கொண்டிருந்த அந்த அருள் தந்தை சொன்னார், இந்த இடத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிற சகோதர ஜெரால்டு, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். அந்த குருவானவர் யாருன்னு தெரியாது, என் பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் என்னை குறித்து, என் பிரச்சனையை குறித்து, என் கவலைகளை குறித்து, என் நற்கருணை இயேசு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார்ல, சக்கேவே, என் பேரை சொன்ன உடனே அடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியல. திரும்ப ரிட்டன் நான் இடத்துல வந்து முழங்கால் பணியிட்ட போது அந்த குருவானவர் நற்கருணை பிரசன்னத்தை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு வந்தார். அந்த நற்கருணை ஆண்டவர், அந்த குருவானவர் எனக்கு முன்பதாக ஒரு 3 நிமிஷம் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கார். ஆனால் என் நற்கருணை ஆண்டவரோ என் கடந்த கால வாழ்க்கை அப்படியே ஸ்கிரீன்ல ஓடுவதை போல காட்டிட்டு இருக்கார். என் கண்களில் கண்ணீர் வருகிறது, அழுகிறேன். என்னை அறியாமலே அழுகை வருகிறது. ஆண்டவர் சொல்றார் உள்ளத்துக்குள்ள, மகனே உன் பாவத்தை பார், உனக்காக அல்லவா நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக அல்லவா நொறுக்கப்பட்டேன். அப்படியே அழுதுகிட்டு இருக்கிற அந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருந்து ஒரு வல்லமை அப்படியே என்னை டச் பண்ணிச்சு. நான் அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த கூட்டமெல்லாம் முடிந்து அந்த அக்கா கடைசி என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய், பிரியமானவர்களே, அன்றைக்கு இரவு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ நான் உள்ளத்துக்குள்ளே யோசி, ஆண்டவர் ஏன் என் பேரை சொன்னீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? பிரியமானவர்களே, அன்றைக்கு அதை சிந்திச்சுக்கிட்டு நான் தூங்க சென்றேன். எங்க காலையில் எந்திரிச்சு பார்க்க மணி 8 மணி, கரம் தட்டி நன்றி சொல்லுது. ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுத்தார். அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்வு தந்தார். நான் அந்த வார்த்தையை அசை போட்டுக்கிட்டே இருந்த, ஆண்டவரே ஏன் என் பேரை சொன்னீங்க? நான் சென்னை சாந்துவம் பேராலயத்தில் நற்கருணை பிரசன்னத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏன் 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 ஏன்னு கேட்குற, உன்னை என்னுடைய பணியை செய்ய அழைக்கிறேன் என்று சப்தம் கேட்டது. சரி ஆண்டவரே, நான் படித்த இந்த என்ஜினியரிங் சர்டிஃபிகேட்லாம் என்ன செய்ய? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், பவுலுடைய வார்த்தையை சொல்லி, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன். அன்றைக்கு தான் தீர்மானம் செய்தேன். கையில் சர்டிஃபிகேட் இருந்தால் திரும்ப பிரச்சனை ஊழியத்தில் வரும்போது திரும்ப வேலைக்கு ஓடிடுவோமே. அப்போ ஆண்டவர் எனக்கு 2 நபரை முன்னிறுத்தினார். 1 பேதுரு, 1 எலிசா. பேதுரு இயேசு அழைத்த உடனே வந்துட்டார், அப்படிதானா?
ஆனா அதே பேதுரு இயேசுவின் இறப்புக்கு பிறகு யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். விட்டு விட்டு வந்த வலையை தூக்கி கொண்டு மீண்டும் கடலுக்கு போனார். ஆனா எலிசாவோ எலியாவிடம் அழைப்பை பெற்றபோது தான் வைத்திருந்த ஏறு மாடுகளை எல்லாம் அழிச்சிட்டு அவர் ஆண்டவரை பின்பற்றினார். அப்பதான் தீர்மானம் எடுத்தேன், இந்த என்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கையில் இருந்தா, ஒருவேளை பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் வந்தா உங்களை விட்டு பேருவன ஆண்டவரேன்னு சொல்லி அந்த படித்த என்ஜினியரிங் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எரிச்சிட்டு ஒரே ஒரு ஐடி ப்ரூஃபுக்காக மட்டும் என்னுடைய டிசி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவருக்காக இன்றைக்கு தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சிக்காக 26 ஆண்டு காலமாய் முழு நேரமாய் இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அன்றைக்கு என் வாழ்க்கை மாறியது. இன்றைக்கும் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரோ என்னை கரம் பிடித்து வழிநடத்தி என் வாழ்வை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய ஆயருக்கு நான் ஃபுல் டைமராக முழு நேர பணியாளராக எங்கள் ஆயர் எங்களை அபிஷேகம் செய்தபோது ஆயருக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? பிஷப், நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்திற்கு எதிராக, கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திற்கு எதிராக ஒரு நாளும் நாங்கள் போதிக்க மாட்டோம். நாங்கள் மரித்தாலும் எங்களுடைய உடல் கத்தோலிக்க திருச்சபை கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்படும் என்று எங்கள் ஆயருக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்து தான் இன்றைக்கு 26 ஆண்டு முடிய போகிறது. 27வது ஆண்டிலே முழு நேரமாக நான் நற்செய்தி பணியை ஆண்டவருக்கென்று ஆற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் மனமாறிய பிறகு ஆண்டவர் என்னுடைய போராட்டத்திலே, பிரச்சனையிலே, துன்பத்திலே, குடும்பத்தில் வருகிற குழப்பத்தின் மத்தியிலோ ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராய் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் தான், அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வாழ்வு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், மனம் மாறுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ல, நான் வாழ்கிறேன், நீங்களும். அப்ப அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீ பிறரை மன்னித்தால் உனக்கு வாழ்வு உண்டு. யாரை மன்னித்தா? பிறர் யார்? கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். நீங்கள் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவசனத்தை எடுத்து வாசியுங்கள் வேகமாய். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை போராட்டம் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும்னா பிறரை மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு கசப்புகள் பெருகிட்டு போகுது, வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத மனநிலைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க யாரை மன்னிக்க முடியல கண்ணுக்கு முன்பதாய் கொண்டு வாருங்கள். மன்னித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க,
யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். அவளை என்ன செய்யணும்னு சொல்றாங்க? அவ சாகணும். ஆனா இயேசு சாக நினைச்சாரா? இயேசு அவளுக்கு வாழ்வு கொடுக்க நினைச்சார். இயேசுட்ட கொண்டு வந்தவர்கள் சொன்னாங்க, மோசேயின் திருச்சட்ட நூலிலே கட்டளை கொடுக்கப்படுகிறது, இவள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும், இவ சாகணும், இவ வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அப்படி நினைக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, நீங்க வாழணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளே, உன் நாத்தனாரை மன்னி, உன் அண்ணனை மன்னி, உன் அக்காவை மன்னி, உன் அம்மாவை மன்னி, உன் தங்கச்சியை மன்னி. நீ மன்னிக்கிற பொழுது உனக்கு வாழ்வு உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இயேசு சிலுவையிலே கற்றுக் கொடுத்தார். தந்தையே, இவர்களை மன்னி, இவங்க சாக கூடாது. தந்தையே, இவர்களை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு நாம் மன்னிக்கிறோமா? ஏன் வாழ்வு பெற முடியல? ஏன் வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்லை? ஏன் வீட்டுல குழப்பம்? ஏன் வீட்டுல பிரச்சனை? ஏன் எடுத்த காரியத்தில் தோல்வி? மன்னிக்க முடியாமல் வெறுப்போடும் வைராக்கியத்தோடு வாழ்கிறோம். இன்று இந்த தவ காலத்திலேயாவது நீங்க போய் யாரை மன்னிக்க முடியலையோ அவங்கள மன்னிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் மன்னிக்க தயாரா இருக்கீங்க? ஆண்டவர் என்ன மன்னிக்கணும்னு நிறைய பேர் கை தூக்கிடலாம். நான் அடுத்தவரை எப்படி பிரதர் மன்னிக்க முடியும்? அவ பேசின பேச்சு என்ன? வெறுப்பு இருக்கிறது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. வெறுப்பும் வைராக்கியமும் கோபமும் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் வாழ்வு பெற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க தியான நிலையத்திற்கு ஒரு அக்கா வந்தாங்க 7 வருஷத்திற்கு முன்பதாக. அந்த அக்காவுக்கு தோல் சம்பந்தமான ஒரு வியாதி. 2வது நாள் கவுன்சிலிங் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடம்புல நல்ல ஊறல் வரும், நல்ல கையை வச்சு அப்படி பரண்டோம்னா பிளட் வந்துடும், புண்ணாயிரும். அப்போ அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், அக்கா, அந்த பிரச்சனை உங்க உடல்ல இல்லை, உடல்ல உங்க ரத்தத்தில் இல்லை, இது எந்த நோயும் அல்ல. ஆவியானவர் சொல்றார், அக்கா, நீங்க பல நபர்களோடு பகையோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க. 2வது நாள் இன்னர் ஹீலிங் செக்ஷன், உள்மன காயங்கள் ஆற்றுகிற நேரம். நீங்க இந்த கவுன்சிலிங் முடிந்த உடனே நற்கொரையில் போய் உட்கார்ந்து யாரை மன்னிக்க முடியலையோ அந்த நபர்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க, ஆண்டவற்றை சொல்லுங்க, மனதாரை உங்களை மன்னிக்கிறேன். இந்த தியானத்தோடு இந்த நோய் உங்களை விட்டு மாறும். ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அந்த அக்கா நற்கரையில் போய் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். தியான சென்டரில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, ஸ்கின்ல ஊறல் வரல, எது வரல, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த அக்கா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. என்ன தீர்மானம்னா, அந்த அக்கா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாங்களா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை தியானம் முடிந்து வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை திருப்பலி பார்த்துட்டு அந்த அக்கா லிஸ்டில் 52 பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர்? எங்க அந்த அக்கா திங்கக்கிழமை போய் காலையில திருப்பலி பார்த்துட்டு ஏற்கனவே நற்கரையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்கள மன்னிச்சுட்டாங்க. 52 வீட்டையும் தேடி போய் அவர்களுக்கு தன் மன்னிப்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா.
அடுத்த மாதம் தியானத்துக்கு வந்தாங்க, சாட்சி சொன்னாங்க. நான் எத்தனை வீட்டில் போய் மன்னிப்பு கொடுத்தேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு 7 வருஷம் ஆச்சு. அந்த ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வரல. நீங்கள் பிறரை மன்னியுங்கள். வெறுப்பு வைராக்கியம் இருந்த தூக்கி போடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆமென். 2 கத்தோலிக்க குடும்பம், 2 நல்லா கேளுங்க. இந்த 2 குடும்பத்துக்கும் அடிக்கடி சண்டை வரும். 2 குடும்பத்துக்கும், ஒரு குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் இருக்காங்க. அண்ணனும் அந்த அண்ணனும் தம்பியும் இருக்கிற வீட்டில் ஒரு நாள் அண்ணன் வெளியூருக்கு போயிட்டார். எங்க போயிட்டார்? இந்த 2 வீட்டுக்கும் பயங்கரமான மோதல். பக்கத்து வீட்டுக்கார இந்த தம்பிய கொலை செய்து விட்டார். என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தம்பி மரித்து போகிறான், அண்ணன் ஊருக்கு வாரான். அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? கோபம் மட்டும்தான் வருமா? பழிக்கு பழி. சமீபத்தில் தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நிறைய அழிவு. ஏன் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்த போதுதான், என்ன ஆய்வுனா, கட்ட பஞ்சாயத்து, பழிக்கு பழி. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பழிக்கு பழி, கட்ட பஞ்சாயத்து, கொலை. கடவுளுடைய கொலை கருவி அந்த நெல்லை மாவட்டத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தையும் தாக்கியது அப்படின்னு ஒரு கள ஆய்வு சொல்லுது. இப்ப இந்த அண்ணன் எப்படியாவது தம்பியை கொன்றவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். தம்பியை கொலை செய்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான். எங்க போயிட்டான்? நல்லா கேட்டுவாங்க. ஜெயிலில் போய் இருந்து விடுதலையாகி திரும்ப வந்துட்டான். ஆனா இவனுக்குள்ள உள்ளத்துல என்ன இருக்கு? பகை. மன்னிக்க முடியல, கொலை செய்யணும். அப்போ இவனுக்கு பயம். யாருக்கு? தம்பிய கொலை செய்தவனுக்கு பயம். இவன் அண்ணன் எப்படியாவது நம்மள தீர்த்து கட்டிடுவான். இப்ப அண்ணங்கார இவனை எங்க வச்சு போடலாம் அப்படின்னு அவன் ஆயுதத்தோடு சுற்றி திரிகிறான். அப்பதான் தீர்மானம் எடுக்க அண்ணங்காரன், இவன் எங்க வசமா வருவான் அப்படின்னா, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எங்க வருவான்? போற்றணும் அப்படின்னு. இப்ப அண்ணக்கார ஆயுதத்தோடு வருகிறான். தம்பியை கொலை செய்தவனோ ஆலயத்தில் முன்னால உட்கார்ந்துருக்கான். இவன் பார்த்துட்டான், இவன் அவனை பார்த்துட்டான். இவனுக்கு உள்ளத்துக்குள்ள எப்படி? இன்னைக்கு நம்ம சோழி தீர்ந்தது, பயம். ஆனால் புனித வெள்ளி வழிபாடு முடிந்தவுடனே அண்ணக்கார பின்னால இருக்கிறான். தம்பியை கொலை செய்தவன் ஏற போய் அண்ணன் காலில் விழுந்துட்டான். அல்லேலூயா. காலை கெட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிருப்பா, ஏதோ கோபத்தில் செஞ்சுட்டேன். இவனுக்கு ஒன்றும் ஷாக் ஆயிட்டு, ஒன்றும் செய்ய முடியல. ஆயுதத்தை முதல்ல வச்சிருக்காரு. தம்பியை கொலை செய்தவன் என்னை மன்னிச்சிரு, காலை கட்டி பிடிச்ச உடனே ஒன்றும் செய்ய முடியல. இவன் காலை உதறிட்டு நேர பாடுபட்ட சிறுவத்திற்கு நேராய் கடந்து சென்றான். புனித வெள்ளி பாடுபட்ட சிறுவன் என்ன செய்யப்பட்டிருக்கும்? மூடி இருக்கும். அந்த பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்னால் போறவன வெள்ளை திரை போட்டு மூடி இருக்கிறது. ஆனால் இவன் கண்களுக்கு இயேசு தெரிகிறார். இயேசு கண் திறக்கிறார். இவன்ட சொல்றாரு, எப்பா நான் உன்னை மன்னிச்சோம்ல, நீ உன் தம்பியை கொலை செய்தவனை மன்னித்து விடு என்று இயேசு அந்த பாடுபட்ட சிறுவத்திலிருந்து இவனிடம் பேசுகிறார். அப்படியே உள்ளம் குத்தப்பட்டவனாக இயேசுவின் காட்சியை பார்க்கிறான். இயேசுவின் குரலை கேட்கிறான். ஆலயத்துக்கு வெளியே ஓடி வருகிறான். தம்பியை கொலை செய்தவன் எங்க நிற்கிறான் பார்க்கிறான். ஓடி போய் அரவணைத்து கட்டி முத்தமிட்டு, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று மன்னிப்பு கொடுத்தான். அந்த அண்ணன் வருங்காலத்தில்
கடவுளுடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு துறவற சபைக்கு சேருகிறார். துறவற சபைக்கு சேர்ந்தது மட்டுமல்ல, ஒரு துறவியாய் மாறுகிறார். பிரியமானவர்களே, பிற்காலத்தில் அவர் ஒரு புனிதராய் மாறுகிறார். தாயாம் திருச்சபை அவரை ஒரு புனிதராக மாற்றியது. அந்த புனிதர் தான் புனித அருளப்பர் குவால்பர்ட் என்ற புனிதர். பிறரை மன்னிக்கிறோம், நமக்கு வாழ்வு உண்டு. இந்த அண்ணன் அவனை மன்னிச்சா அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. பாருங்கள், தம்பியை கொலை செய்தவரை இந்த அருளப்பர் குவால்பர்ட் மன்னித்தார். அவருக்கு ஆண்டவர் பெரிய வாழ்வை கொடுத்தார், புனித நிலைக்கு உயர்த்தினார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். மன்னியுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். சொல்லுங்க. இப்போ முதலாவது இயேசு வாழ்கிறார், நீங்கள் வாழ்வீர்கள். நாம் மனம் மாறினால் வாழ்வு உண்டு. இரண்டாவது, பிறரை மன்னித்தால் நமக்கு ஆண்டவர் புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக கடவுள் நமக்கு அந்த வாழ்வை தரணும்னா, மூன்றாவதாக பைபிள் என்ன சொல்லுகிறது? அபாக்குக் இறைவாக்கினரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது இறைவசனத்தை எடுத்து வாசிங்கள். அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம் வாசிங்க. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பார்கள். நேர்மையுடையவரோ, பாருங்க, நல்லா கவனிங்க, நேர்மை உடையவர்களோ தம் நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார்கள். அல்லேலூயா. நல்லா கைவிட்டு சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நேர்மை, இரண்டாவது நம்பிக்கை. நேர்மை உடையவர்களோ ஃபர்ஸ்ட், இரண்டாவது நம்புகிறவர்களோ வாழ்வு பெறுகிறார்கள். ஆமென், சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் நேர்மையா வாழ்றேன் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்துங்களேன். அப்படியா? வெரி குட். பைபிள் சொல்லுது, நேர்மை உடையவர்களோ தன் நம்பிக்கையினால் அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ உன் வாழ்க்கையில நீ நேர்மையா வாழு, அடுத்தவனை ஏமாத்தாத. ஆமென், சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை நேர்மையா இருக்கணும். வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய நேர்மை எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் இருக்கிறது. எப்படி இருக்கு? ஏசாயா இறைவாக்கினரின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். தீட்டுப்பட்டவர்களை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம், எங்களுடைய நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. அழுக்கடைந்த ஆடை போல் இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க நேர்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிறரை நேர்மையா நடத்துறீங்களா? நேர்மையான பேச்சு இருக்கா? நேர்மையான செயல்கள் இருக்கிறதா? ஆனா இல்ல. பைபிள் சொல்லுது, என் நேர்மைகள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் இருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அப்ப நேர்மை, ஏன்னா வேதத்துல வாசித்து பாருங்க, திருவிவிலியம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, சபை உரையாளர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, குற்றமே செய்யாம நல்லதையே செய்யும் நேர்மையாளர்கள் இந்த உலகில் இல்லை. வாசிங்க வசனத்தை. குற்றமே செய்யாம நல்லதையே செய்யும் நேர்மையாளர்கள் இந்த உலகத்தில் இல்ல. எல்லாரும் தவறி போகிறோம். ஆமென்,
ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில் உங்க பேச்சும் உங்க செயலும் உங்க நடத்தையும் நேர்மை உள்ளதாய் இருக்கட்டும். ஆமென். நேர்மை உடையவர்கள் தன் நம்பிக்கையினால் என்ன செய்றாங்க? வாழ்வு பெறுகிறார்கள். பைபிள்ல ஒரு மனுஷன் நேர்மையும் இருந்துச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு. பைபிள்ல ஒரு மனிதனிடத்திலே நேர்மையும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொன்னார். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. யோபின் புஸ்தகம். மாசற்றவரும் நேர்மையாளருமான கடவுளுக்கு அன்றி தீயதை விலக்கி வாழ்ந்தார். யாரு சொல்லுங்க? யாரு யாரு சாட்சி கொடுக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபுவோ ஒரு நேர்மையாளன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், மாசற்றவன் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த யோபுட்ட நேர்மையும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. மனைவி சொல்றா, ஏன் 10 பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்களே, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்ச, இன்னுமா அந்த கடவுள் தேவை? இன்னுமா அந்த கடவுளை பின்பற்றுகிறாய்? அவரை தூசித்து விட்டு மாண்டு போ. அவன் சொன்னா, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். பாருங்களே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு. பிள்ளைகள் மரித்து போனார்கள், சொத்தை இழந்தான், மனைவி கைவிட்டுட்டு போயிட்டா, நண்பர்களும் கேலி செய்கிறார்கள். ஆனாலும் யோபுவோ கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் நேர்மையையும் இழக்கவில்லை. கரம் தட்டி நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் யோபுவுக்கு வாழ்வு கொடுத்தாரா? கொடுத்தார். 42:10 சொல்லுகிறது, ஆண்டவர் யோபுவை 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். ஆமென். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பணும். யாரை நம்பணும்? சொல்லுங்க, யாரை நம்பணும்? நம்பினா மட்டும் போதாது, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்புகிற போது நமக்கு ஆண்டவர் வாழ்வு தர்றாரு, வாழ்வு கொடுக்கிறாரு. நம்புகிறவனுக்கு வாழ்வு. 7 வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய மனைவி என்னிடத்திலே பல நாட்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நான் ஏற்கனவே இரவு ஜெபத்தில் சொன்னேன், நான் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் மனைவி என் பிள்ளைகள் 8 மணிக்கு கரெக்டாக கம்பல்சரியாக குடும்ப ஜெபம் எங்கள் வீட்டில் நடக்கும். ஆமென், ஆமென். என் மனைவி என்னிடத்திலே பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. 7 வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய இடது பக்கம் மார்பு பகுதி பயங்கரமாக பெயின் இருக்கு. இப்போ நாங்கள் பல நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவரே, உங்கள் சித்தம் எது, உங்கள் விருப்பம் எது, உங்கள் விருப்பம் எதுவோ அதன்படி நடக்கட்டும். அப்படிதானே? கடவுள் நீங்கள் எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிடுதேன். இப்போது ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, வலி. அப்பொழுது பிரியமானவர்களே, எங்கள் லோக்கலில் ஒரு டாக்டர், எங்கள் குடும்ப டாக்டர், அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஒரு ஸ்கேன் நாளை போய் திருநெல்வேலியில் எடுத்து பாருங்கள். அப்போது அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு போய் ஸ்கேன் எடுக்கணும். ஆனால் எனக்கு எங்களுடைய தியான நிலையத்திலே நான் பொறுப்பாளராக, தியான ஒருங்கிணைப்பாளராக இருந்தபடியினால்
அடுத்த நாள் அருட் சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? குடும்பமா ஊழியமா? இப்போ எங்கள் மனைவிட்ட கேட்க என்ன செய்யலாம்? எங்கள் மனைவி சொன்னாங்க, நீங்கள் கடவுள் ஊழியத்தை பாருங்கள், நாளைக்கு போங்க. இப்போ அடுத்த நாள் என் மனைவியும் என் சகோதரியும் திருநெல்வேலிக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள். இப்போ எனக்கு, நான் தென்காசியில் இருக்கிற மத்தளம்பாறையிலே தியான நிலையத்திலே 1 மணிக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு என் சகோதரி சொல்கிறாள், இடது பக்கம் மார்பிலே 2 கட்டி இருக்கிறது, 2 கட்டி இருக்கிறது. இப்போ நான் எங்கள் புதுவாழ் நிலையத்தில் இருக்கிற நற்கரை ஆண்டவர்கிட்ட கட்டிக்காக சோத்திரம், கட்டிக்காக நன்றி. ஆனாலும் ஆண்டவரே, நான் உண்மை மட்டும்தான் நம்பியிருக்கேன். ஆமேன். இப்போ ஆண்டவர்கிட்ட, அந்த நற்கரை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் மனைவியினுடைய உடல் உறுப்புகளில் எந்த கத்தியும் படக்கூடாது. ஆமேன். நான் உங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எனக்கு செய்யணுமா செய்ய வேண்டாமா? இப்போ நான் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை எடுத்து மாலையிலே இந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் சொன்னார், ஆமாம், லெஃப்ட் சைடில் 2 கட்டி இருக்கிறது, ஆனால் என்ன கட்டின்னு பார்க்கணும். என்ன? அப்போ அவரே அன்றைக்கு மாலையிலே திருநெல்வேலியிலே மெடிக்கல் கல்லூரியிலே வேலை பார்த்து ரிட்டையர்டான ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டாக்டர், அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தார். அடுத்த நாள் நீங்கள் 3:30 மணிக்கு போய் பாருங்கள், அவங்கள்ட்ட பேசுங்க, என்ன சொல்லுதாங்க அப்படி. இப்போ அன்றைக்கு இரவு எங்கள் குடும்ப ஜெபத்தில் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு ஆழமான விசுவாசத்தோடு நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் ஜெபம் செய்தோம். ஆண்டவரே, நாளைக்கு இந்த டாக்டரை பார்க்க போகிறோம், அப்படிதானா? ஆனால் இந்த டாக்டர் உங்கள் மனைவிக்கு கட்டி இல்லை என்று சொல்லணும். ஆமேன். சொல்லுவாரா? ஆனால் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கட்டி இருக்கு. இப்போ அதிகாலை ஜெபத்தில் ஒப்பு கொடுத்துட்டு திரும்பவும், அப்போ அன்றைக்கு அன்னை மரியாள் இடத்துல நான் சொன்னேன், டாக்டரை பார்க்கறதுக்கு மாலையிலே 3:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட். இப்போ எங்கள் ஊரில் இருந்து திருநெல்வேலி மெயின் ஸ்டேஷன் வரணும்னா 1 hour பஸ் ட்ராவல் பண்ணி வரணும். இப்போ அன்னை மரியாள்கிட்ட சொன்னேன், எங்கள் ஊரில் இருந்து பஸ் ஏறும்போது டாக்டரை சந்திக்க வரைக்கும் இந்த மிகவும் இரக்கமுள்ளதாயே இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். மாதாட்ட சொன்னது, டாக்டர் கட்டி இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. 3:30 மணிக்கு 2வது டோக்கன் நான் தான். உள்ளே போய் அந்த லேடி டாக்டர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். அந்த அம்மா பார்த்துக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்லலை. என்னுடைய மனைவியை ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பரிசோதித்து பார்த்துட்டு திரும்ப அந்த அம்மா சீட்டில் வந்து உட்காந்து திரும்பவும் ரிப்போர்ட்டை பார்க்குது. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சார், உங்கள் மனைவிக்கு கட்டி இருப்பதாக எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் திருப்திக்காக ஒரு 10 நாள் டேப்லெட் கொடுக்குறேன், சாப்பிடட்டும். ஒரு 12வது நாளில் மீண்டும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிடுவோன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கடவுளை நம்புகிறவன் வாழ்வடைகிறார். நேர்மையோடு கூடிய நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் இருக்கிற போது ஆண்டவர் வாழ்வு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 10 நாள் அந்த டேப்லெட் வாங்கி போய் குடும்ப ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணி எங்கள் ஒய்ஃபு விசுவாசத்தோடு அந்த மாத்திரையும் சாப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, 12வது நாள் நான் தான் ஸ்கேன் எடுப்பதற்காக என் மனைவி அழைத்து சென்றேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி கையில் வாசி பார்த்தேன். எல்லாமே நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை. பைபிள் சொல்லுது, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம் நம்பிக்கைன்னு சொல்றோமே, ஆனா வெறும் நம்பிக்கை அல்ல. யோபுவினிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கை, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்து யோபுவுக்கு வாழ்வு கொடுத்தார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாழ்கிறேன், நீங்களும்
நீங்களும். இப்போ அந்த வாழ்வை பெறணும்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் என்ன செய்யணும்? மனம் மாறணும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாழ்வு தருவேன். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிறரை மன்னியுங்கள், உங்களுக்கு வாழ்வு தருவேன். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நேர்மையோடு கூடிய நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை அல்ல, வெறும் விசுவாசம் அல்ல, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன். ஃபோர்த், நான்காவது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நான்காவது, ஆமோஸ் இறைவாக்கினரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது இறைவசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆமோஸ், இஸ்ராயேல் வீட்டாரே, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அருங்கொடைக்கு வந்திருக்கிற திருச்சி நகர மக்களே, என்னை தேடுங்கள். யாரை தேடணும்? ஆண்டவரை தேடுங்கள். நீங்கள் அவரை தேடுகிற போது அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடணும்னா என்ன சொல்லுங்க? ஆண்டவரை தேடுவது என்றால் என்ன? நிறைய வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்க, போகட்டும். வேளாங்கண்ணியில் போய் மாதாவை தேடி போகிறோம், நல்லது. கடவுளை தேடுவது என்றால் கடவுளுடைய பாதத்தில் அமர்வது. கரம் தட்டி நன்றி சொல்லுதுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை தேடுவது என்றால் கடவுளுடைய பாதத்தில் அமர்வது. கடவுளுடைய பாதத்தில் வந்து நிற்பதுதான் அவரை தேடுவது. இன்றைக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்கிற நேரம், நிற்கிற நேரம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நேரம் இருக்கா? உலகத்தில் செல்வத்தை சேர்ப்பதற்கு நேரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு இன்றைக்கு நேரம் குறைஞ்சு போச்சு. நம்முடைய நேரத்தை கடவுள் சமூகத்திலே அமர்ந்து அவர் சமூகத்தில் வந்து நிற்பதற்கு, தேடுவதற்கு இன்றைக்கு தடையாய் இருப்பது கையில் வைத்திருக்கிற அலைபேசி, வீட்டில் இருக்கிற டிவி. ஆமென், அப்படியா இல்லையா? இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இன்றைக்கு ஆண்டவரை தேட வேண்டும், கடவுளை தேடணும். கடவுள் பாத்திரத்தை உட்காருங்க. நான் கோட்டார் மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பங்குக்கு ஒரு கன்வென்ஷனுக்காக 3 நாள் கடந்து சென்றோம். இப்போ எந்த ஊருக்கு கன்வென்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் 6 மணிக்கு ஜெபமாலை தொடங்குவாங்க மாலையில், அப்படி தானே? 6 மணிக்கு ஜெபமாலை தொடங்குவாங்க, பாடல் ஒர்ஷிப்பு 9:30 வரை கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும். ஆனால் பிரியமானவர்களே, அந்த ஊருக்கு நாங்கள் கடந்து சென்று அந்த பங்கு தந்தையை சந்தித்த போது அந்த பங்கு தந்தை சொன்னார், பிரதர் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன ஃபாதர்? 4:30 மணிக்கு ஜெபமாலை தொடங்கப்படும். எத்தனை மணிக்கு? நீங்கள் 4:30 மணியிலிருந்து 7:45 வரைக்கும் என்னன்னாலும் செய்யுங்க. கரெக்டாக 7:45 மணிக்கு எங்கள் மக்களை விட்டுறணும். ஏன் ஃபாதர்? அது ஒரு கோஸ்டல் கிராமம். தூத்துக்குடியிலேருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா விழிஞ்ச வரைக்கும் போகும். அது ஒரு கடற்கரை கிராமம். அப்போது அந்த அருள் தந்தைகிட்ட கேட்டேன், ஏன் ஃபாதர் 7:45 மேலே என்ன செய்ய போகிறாங்க மக்கள்? நீங்கள் 7:45 மேலே 7:45 நன்றி பாடலாம் முடிச்சுட்டு எங்கள் மக்கள் போனதுக்கு பிறகு வாங்க, இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னார். சரியாக அந்த ஊரில் 8 மணிக்கு கேபிள் கனெக்ஷன் எல்லாம் ரத்தாயிரும். எல்லா கேபிள் கனெக்ஷன்லாம்
அந்த அருள்தந்தை 8 மணிக்கு எங்களை அழைத்து சென்றார். பெரிய ஊரு, ஒவ்வொரு தெருவா போறோம். இந்த அருள்தந்தை சொன்னார், ஏன் 7:45 மணிக்கு? நான் உங்களை முடிக்க சொன்னா, எங்கள் மக்கள், என் ஊர்ல இருக்கிற பங்கு மக்கள், கணவர் கடலுக்கு போயிருந்தாலும் மனைவியும் பிள்ளைகளும் 8 மணியிலிருந்து 8:45 வரைக்கும் குடும்ப ஜெபத்தை இந்த ஊரே சொல்லுகிறது. அப்படி உருவாக்கி வச்சிருக்கேன். 8:45க்கு பிறகுதான் கேபிளே ஒர்க் ஆகும். 8 மணியிலிருந்து 8:45 வரைக்கும் ஜெபமாலையும் மன்றாட்டும் குடும்ப ஜெபமும் பைபிள் வாசிப்பையும் அந்த அருள் தந்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கிராமம், அந்த பங்கு, எல்லா குடும்பம், ஒரு குடும்பம் இல்லை. நாங்கள் போகிறோம். நடந்தது என்ன? சுனாமி எப்போ வந்துச்சு? 2006 அதுக்கு முன்னால தான் நாங்கள் போயிருந்தோம். பிரியமானவர்களே, சுனாமி வந்தபோது அநேக கடற்கரையில் பாதிப்பு. ஆனால் அந்த கடற்கரையில் ஒரு துளி அளவு கூட துன்பங்கள் வரல, பிரச்சனை வரல. கடவுளால் காப்பாற்றப்பட்டது. காரணம் என்ன? மக்கள் கடவுளை தேடினார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். இல்லாட்டா இந்த தவ காலத்தில் இருந்தாவது உங்க கணவரை உட்கார வைங்க, கணவர் வரலாட்டா பிள்ளைகளை உட்கார வைங்க, ஜெபமாலை சொல்லுங்கள், இறைவார்த்தை வாசிங்க. ஆண்டவரை தேடுகிற குடும்பமாய் மாறட்டும். ஆண்டவர் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுப்பார். தேடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. திருப்பாடல் 53:2 வாசித்து பாருங்கள். திருப்பாடல் 53:2 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கடவுள் விண்ணகத்தினின்று எங்கிருந்து பார்க்கிறாரு? விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகிறார். மதிநுட்பம் உள்ளவர்கள், கடவுளை நாடுபவர்கள், தேடுபவர்கள் எவராவது உண்டோ என்று, யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கின்றார். ஆண்டவர் எங்கிருந்து பார்க்காரு? சொல்லுங்க. எங்க விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் மனிதரை உற்று நோக்கி பார்க்கிறார். உங்க குடும்பத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். எந்த குடும்பமாவது கூடி ஜெபிக்கிறதா? எந்த தனி மனிதர் கூடி ஜெபிக்கிறாளா என்று, என்னை தேடுகிறாளா என்று ஆண்டவருடைய கண்கள் எங்கிருந்து பார்க்கு? அவங்களுக்கு வாழ்வு கொடுப்பாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன்னை தேடுகிற பிள்ளைகள் வாழ்வடைகிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஆண்டவர். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை பைபிளில் இருந்து சொல்லுகிறேன். 2 குறிப்பேடின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்திலே யோசாபாத்தை எதிர்த்து மோவாபியரும் அமோனியரும் மெய்யோனியரும் படையெடுத்து வந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர்? மோவாபியர், அமோனியர், மெய்யோனியர். இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? அரசனுக்கு சொல்லப்பட்டது. அரசே, நம்ம எதிர்த்து மோவாபியரும் அமோனியரும் மெய்யோனியரும் படையெடுத்து வராங்க, என்ன செய்ய? அரசனோ அச்சமுற்றான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அரசனுக்குள்ள என்ன வந்துச்சு? என்ன பயம்? அவனுக்குள்ள வந்த பயம் தேவ பயம். என்ன பயம்? ஏன்னா தெய்வம் அவருக்குள் இருந்தார். தேவ பயம் இருந்துச்சு. ஐயோ, தேவ பயம் இல்ல, என் நாட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவ பயம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில் ஒன்று தானே பாடுறோம். ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம்
பக்தியும் தெய்வ பய மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய கிறிஸ்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. பாருங்க, இந்த யோசாபாத்துக்குள்ளே தேவ பயம் இருந்தது. அவன் பக்கத்து நாட்டு படை வீரர்களை துணைக்கு கூப்பிடல. அவன் போட்ட ஆர்டர் என்ன தெரியுமா? தன் யூதா மக்கள் யாவருக்கும் ஒரு செய்தியை சொல்ற, வாங்க எல்லாரும் நோம்பிருந்து ஆண்டவரை தேடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுல பிரச்சனை வருதா, உங்க வீட்டுல போராட்டம் வருதா, வாங்க நோம்பிருந்து கணவன் மனைவி ஆண்டவரை தேடி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரை தேடணுங்க, நோன்பு இருக்கணும். இந்த போராட்டம் என் வாழ்க்கையில இருக்கு. உடலை ஒருத்து நோன்பு இருந்து குடும்பமாய் உட்கார்ந்து அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவரை தேடுங்க. அந்த பிரச்சனை உங்க பிரச்சனையா இருக்காது, அது கடவுளுடைய பிரச்சனையாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். இந்த யோசாபாத் ஆர்டர் போட்டான், பாருங்க எல்லாரும் நோன்பு இருந்து நாம் கடவுளை தேடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நோன்பு இருந்தாங்க, எல்லாரும் நோன்பு இருந்து ஆண்டவரை தேடினாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வழியாய் கடவுளுடைய ஆவியானவர் பேசுகிறார். வாசிங்க வசனத்தை, 2 குறிப்பேடு 20 14. 2 குறிப்பேடு 20:14 வாசிங்க. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலை சரிவின் வழியாக வருவார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். 2 எத்தனை வாசிக்கீங்க? பாருங்க, அந்த பகுதியில் முன்னால உள்ள வசனம் நினைக்க நீங்க 2 குறிப்பேடுல நீங்க 15ஆம் வசனம் வாசிங்க. 15. பாருங்கள், யாகேசில் மக்களை நோக்கி யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசாபாத், கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலைகுலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. இது கடவுளுடையது. கரம் தட்டி நன்றி செலுத்துங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? நோம்பிருந்து ஆண்டவரை தேடினாங்க, நோம்பிருந்து ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் பேசுறாரு, அரசே யோசாபாத்து பயப்படாதே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. ஒரு வழிபாட்டில் முக்கியம், ஒரு ஆலய வழிபாடா இருக்கலாம், திருப்பலியாக இருக்கலாம். அந்த வழிபாட்டில் இன்றைக்கு வல்லமையை கொண்டு வருகிற சக்தி துதியில தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அது யார்கிட்ட இருக்குன்னா பாடகர் கையிலையும் பாடகர் குழுவில் தான் இருக்கு. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அணிவகுத்து நின்றால் போதும். முதல் வரிசையில ஆண்டவர் யாரை நிப்பாட்ட சொன்னாரு? எக்காலம் ஊதுகிற, துதியை எழுப்புகிற பாடகர் குழுவை நிறுத்து. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாடகர் குழுவை நிறுத்து. அவர்கள் எக்காலத்தை ஊதிய போது பைபிள் சொல்கிறது, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆமென். நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க. குடும்பமா, பிள்ளைகளை வச்சு, கணவரை வச்சு உங்க வீட்டில் பிரச்சனை வருதா? நோன்பு இருந்து ஆண்டவரை தேடி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை அல்ல,
அது என் பிரச்சனையாய் மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுளை தேடுகிற பிள்ளைகள் வாழ்வடைகிறார்கள். கடவுளை தேடுகிற பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, அவர் வாழ்வு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் நான் வாழ்கிறேன். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்ல, மனம் மாறினால் வாழ்வு. இரண்டாவது என்ன சொல்றாரு? பிறரை மன்னித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். மூன்றாவது, நேர்மையோடு கூடிய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நான்காவது, ஆண்டவரை நீங்கள் தேடினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக நாம் வாழ்வு பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீங்க பைபிளை வாசி பாருங்க. மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 4:4. அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும், வாய்ச்சொல் ஒன்றினாலும் உயிர் வாழ்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வாழ்வு கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. எத்தனை பேர் பைபிளை கையில கொண்டு வந்திருக்கீங்க? தூக்கி காட்டுங்க. 1 2 3 4 5. நிறைய கையை காங்கலையே. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை நீங்கள் தூக்கி சுமந்தால், சொல்லுங்க, வார்த்தை உங்களை தூக்கி சுமக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. எந்த ஊர்? அந்த நாசரேத் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் போய் காலையிலே ஒரு 9 மணிக்கு நின்று பாருங்கள். அங்கே சர்வீஸ்க்கு போகிற வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பைபிளை இப்படி தோல்ல வச்சுக்கிட்டு ஆலயத்திற்கு கடந்து போகிறார்கள். ஆமென். அப்போ இறை வார்த்தை இன்னைக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையால் உயிர் வாழுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது. வார்த்தையை டெய்லி வாசிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. எங்க பங்கு தந்தை, எங்க பங்கு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எல்லா குடும்பத்துக்கும் தான் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த 40 நாளில் விவிலியத்தை வாசித்து முடிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. முடியாதவர்கள் புதிய ஏற்பாட்டையாவது வாசித்து முடிங்க அப்படின்னு எங்களுக்கு ஹோம்வொர்க்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம டெய்லி வாசிக்கணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த உடல் நல்லா இருப்பதற்காக, உடல் ஆரோக்கியமா இருப்பதற்காக எப்படி 3 நேரம் உணவு சாப்பிடுறோம்? ஒரு நேரம் சாப்பிட்டாலே மயக்கம் வந்துருது. அப்படியா இல்லையா? ஆனா ஆன்மாவுக்கு பலத்தை கொடுப்பது இறை வார்த்தை. அந்த வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது. அதான் பேதுரு அழகா சொன்னாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 6:68 பேதுரு இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறார்? வாழ்வு தரும் உயிர் வார்த்தை உம்மிடம் உண்டு. வாசிங்க வசனத்தை. 6:68. சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. உங்ககிட்ட தர ஆண்டவரே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு வேத புத்தகமாய் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை இந்த தவ காலத்திலேயாவது
டெய்லி ஒரு அதிகாரம் வாசிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் தரும். அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கவலையோடும் வேதனையோடும் பிரச்சனையோடு இருக்கீங்களா? பைபிள்ல வாசிங்க, ஆண்டவர் பேசுவாரு. அதுதான் திருப்பாடல் 119 அதிகாரம் 50வது வசனத்துல சங்கீத ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார். 119 வசனம் 50 எடுத்து வாசிங்கள். திருப்பாடல் 119:50. உம்முடைய வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வார்த்தை என் துன்பத்துல ஆறுதல் கொடுக்கிறது ஆண்டவரே. ஆறுதல் தருது. அந்த வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது. ஆமென். வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது. மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு நல்ல வைக்கல சாப்பிட்டு பகல்ல அப்படியே உள்ள இறக்கிருமா? இல்ல, மாடு நல்ல வைக்கல சாப்பிட்டுட்டு அந்த வைக்கோலை தாடை பகுதியிலே ஒதுக்கி வைத்துக் கொள்ளும். ஒரு இடத்துல நிதானமா படுத்து தாடையிலே ஒதுக்கி வைத்திருக்கிற வைக்கோலை அசை போட்டு உள்ள இறக்கும். ஆமென். அப்போ இறை வார்த்தையை வேகமா வாசிட்டு போக கூடாது. வார்த்தையை நிதானமாய் அசை போடும்போது, தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இஸ்ராயேல் மக்களை வழிநடத்த ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்து, மோசேக்கு பிறகு ஆண்டவர் பொறுப்பை யோசுவாட்ட கொடுக்காரா? யோசுவா சொல்றாரு, ஆண்டவர் என்ன ஆளை விட்டுருங்க, இந்த மக்களையா வழி நடத்துவது? நல்ல சாப்பாட்டு ராமன்கள் அப்படிதானே, நல்ல இறைச்சி கிடைக்கலன்னா ஸ்டேக் பண்ணிடுவான். வேண்டாம் ஆண்டவரே, இவங்களை வழி நடத்த முடியாது. அப்ப ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றார், உன்னால் முடியும். ஆனா நான் உனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். ஆமென். வார்த்தை வாழ்வு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது. ஆமென். நீங்க வச்சிருக்கிற பதவி உங்களுக்கு வாழ்வு தராது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. சாலமோன் ஞான புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வேத வசனத்தை எடுத்து வாசிங்கள். சாலமோன் 16ஆம் அதிகாரம் 26ஐ எடுத்து வாசிங்க. சாலமோன் ஞான புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவரே, மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல. மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல, மாறாக உமது சொல்லே, உங்க வார்த்தையே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது, வாழ்வு கொடுக்கிறது. கரம் தட்டி நடி சொல்லுதுங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, உங்க நிலத்தின் விளைச்சல் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தை தான் உங்களை காப்பாற்றுகிறது, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. வார்த்தையை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஆசை போடுங்க. இன்னும் 2 விஷயம் இருக்கு. சரி, ஒன்றை மட்டும் சொல்லுவோம். 6வதாக பிரியமானவர்களே, நாம் வாழ்வதற்கு, நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஆண்டவர் கடைசியாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38ஐ வாசியுங்கள், நிறைவு செய்வோம். 6ஆம் அதிகாரம் 38. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே. 6:38.
விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு. வாசிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அவர்கள் என்றுமே வாழ்வார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தன்னுடைய திரு உடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திரு உடலை உட்கொள்கிற நாம் நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான, ஒரு சுகமான, ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். டெய்லி பூசைக்கு வர, டெய்லி நற்கரை எடுக்கிற அல்ல, டெய்லி பூசைக்கு வர டெய்லி நற்கரை எடுக்கிற என்பது அல்ல. என்னுடைய நற்கருணையை உட்கொள்கிறவன், என் உடலை உட்கொள்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். ஆனா நற்கருணையை தகுதியான நிலையிலே உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு என்ன கொடுக்கும்? வாழ்வு கொடுக்கும். தகுதியற்ற நிலையிலே அந்த அப்பத்தை உட்கொண்டால் யூதாசுக்குள் என்ன போச்சு? நற்கருணைய தகுதியான நிலையிலே 40 நாட்களும் நாம் தேவ பயத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு அந்த நற்கருணையை உட்கொண்டு ஆண்டவற்றை நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு வாழ்வு கொடுப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். 2 கரங்களை விரித்த வண்ணமாய், நான் வாழ்கிறேன், நீங்களும். ஆண்டவர் அந்த வாழ்வை தருவதற்கு இன்றைக்கு 6 விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனம் மாறுங்கள், பிறரை மன்னியுங்கள், நேர்மையுடைய நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்படும் போது, 4வது அவரை தேடும்போது, 5வதாக இறை வார்த்தை வாசித்து உட்கொள்கிற போது, 6வதாக பயபக்தியோடு, தேவ பயத்தோடு, பரிசுத்தத்தோடு நற்கருணையை அனுதினமும் வாங்குகிற போது நமக்கு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உங்கள் வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசினதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை தொட்டதற்காய் நன்றி. அடிமை என்னை ஆண்டவரே பயன்படுத்தியதற்காய் நன்றி. வருகிற ஒவ்வொரு நிமிடங்களையும் ஆண்டவர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் சாமி, அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் இந்த நாளில் புது வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.